Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மார்ஷ்மெலோஸ். மார்ஷ்மெலோஸ்னா ஒரு சாக்லேட்டுங்க. இது பொதுவா ஃபாரின்ல இருந்து வரவங்கலாம் நமக்கு வாங்கிட்டு வருவாங்க. ரொம்ப சூப்பரா டேஸ்டா இருக்கும். வாயில வச்ச உடனே கரஞ்சிரும். நல்லா பாருங்க, சூப்பரா சாஃப்ட்டா ஃப்ளவ்வியா இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை ஈஸியா வீட்லயே மிக்ஸியிலே செஞ்சிரலாம். இதை செய்ய தேவையான பொருட்கள்லாம் இப்ப நம்ம பார்த்தறலாம். இதை செய்ய தேவையான பொருட்கள் சுகர் 1 கப், அதாவது ஜீனி 1 கப், சுகர் பவுடர் 1 கப், கார்ன்ஃப்ளவர் மாவு 1/2 கப், ஜெலட்டின் 2 டேபிள் ஸ்பூன், அப்படி இல்லைன்னா அகர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஹாட் வாட்டர் 1/2 கப். இவ்வளோதாங்க இதுக்கு தேவை. இப்போ முதல்ல ஜெலட்டின் இதுக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட். இதை ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட் கடையிலையும் கிடைக்கும். அங்கே போய் கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம அளந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க இருக்கிற தண்ணியை இதில் ஊற்றி வச்சுருங்க. ஊற்றிட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இது நல்லா நமக்கு ஊறி வரணும். அந்த கேப்பில் நம்ம அடுத்த மற்றதெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சிடலாம். இது தனியாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுலில் இந்த மாதிரி ஒரு சலடை எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். சுகர் பவுடர்னால் வேறு ஒன்றும் இல்லை. சுகரை நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா பவுடர் ஆனதுக்கப்புறம் அதை 1 கப் அளவு அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஜல்லடையில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டான பவுடராக வர மாதிரி. அதுக்கப்புறம் 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, ஐசிங் சுகர்னு சொல்லுவாங்களா, அதுதான். சப்போஸ் உங்கள்கிட்ட ஐசிங் சுகர் இருக்குது அப்படின்னா இந்த ப்ராசஸ் தேவையில்லை. நீங்கள் ஐசிங் சுகரே யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது இல்லைன்னா இந்த ப்ராசஸை பண்ணி வச்சுக்கோங்க. இது முதல்ல கண்டிப்பாக செஞ்சு வைக்கணும். அப்போ தான் நம்ம செய்யும்போது பர்ஃபெக்டான மார்ஷ்மெலோஸ் கிடைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தனியாக இதை எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்கும். இதை நீங்கள் திரும்ப கேக்கு அந்த மாதிரி செய்யும்போது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளே ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. கீழே மட்டும் இல்லை, சைடில் எல்லா பக்கமும் ஆயில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. எந்த ஷேப் பாக்ஸ்னாலும் எடுத்துக்கலாம், நம்ம இஷ்டம்தான். இப்போ இது உள்ளே ஒரு பட்டர் சீட் உள்ளே வைக்கணும். நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி பட்டர் சீட் வைக்கணும். கேக்குக்கு நம்ம அடியில் மட்டும் வைப்போம். அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக அந்த பாக்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி இந்த பட்டர் ஷீட்டை வச்சுட்டு திரும்ப அது உள்ளேயும் எண்ணெய் ஊற்றி நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. பட்டர் ஷீட் சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா A4 ஷீட்டில் எப்படி பட்டர் ஷீட் செய்யலாம் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது உள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சுகர் கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்சர் இருக்குல்ல, அதை உள்ளே போட்டு எல்லா பக்கமும் நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி ஃபுல்லாக பரப்பி விட்டுட்டு அடியிலையும் ஒரு லேயர் இருக்கிற மாதிரி நல்லா அந்த மாவை போட்டு விட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது, நம்ம பண்ணிடலாம். ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சுகரை 1 கப் சுகர் நல்ல நார்மலான சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/2 கப் நார்மலான தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நல்லா சுகர் மெல்ட் ஆகட்டும். அது வரைக்கும் நல்லா தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போனா சீக்கிரமாக கரைஞ்சிரும். நல்லா கரைஞ்சி கொஞ்ச நேரத்தில் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா பாருங்கள், முறையாக நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து 1 கப் தண்ணியில் ஊற்றிட்டு அந்த நம்ம ஊற்றினோம்ல அதை இப்படி எடுத்திங்கன்னா கையில் இந்த மாதிரி வரணும். நல்ல தக்காளி பதத்தில் இருக்கணும். இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க, நல்லா பால் மாதிரி உருட்டிட்டு வலுன்னு இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதோட கூடவும் வந்துடக்கூடாது, அதே சமயம் இந்த ஸ்டேஜ் இல்லாமல் இருந்துடக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டான மார்ஷ்மெலோ சாஃப்டாக கிடைக்காது. இந்த ஸ்டேஜ் வந்ததும் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க ஜெலட்டினை சேர்த்துக்கலாம். ஜெலட்டின் சேர்க்குறதுக்கு முன்னாடி அடுப்பை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் மிக்ஸ் பண்ண நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும். பாருங்கள் எப்படி நல்லா பொங்கி வருதுன்னு. அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்து வச்சு செய்யுங்க, இல்லைனா பொங்கி வடிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக, அகலமான பாத்திரமாக எடுத்துகிட்டு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த ஸ்பூன்லேருந்து கொஞ்சம் லைட்டாக விட்டு கீழே விழுது. இந்த ஸ்டேஜ் ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி மாதிரி விழுது பாருங்கள். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. உடனே சேர்த்துருங்க, இல்லைனா அந்த பாத்திரத்தில் ஒட்டிக்கும். ஜெலட்டினுக்கு ஒட்டுற தன்மை உண்டு, அதனால் பாத்திரத்தில் ஒட்டிக்கும். உடனே அந்த பாத்திரத்துலேருந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை
கொஞ்சம் வெதுவெதுப்பாக வர வரைக்கும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். பார்த்திங்களா இப்போவே ஒட்ட ஆரம்பிச்சிட்டு. ஸோ உடனே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு ஆனால் வெதுவெதுப்பான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும், அதை விட்டு ரொம்ப ஆறிடக்கூடாது. ஸோ அந்த ஸ்டேஜில் வெதுவெதுப்பாக வந்ததுக்கப்புறம் மிக்சியில் வச்சு இப்போ நம்ம நல்லா அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளேவருக்காக நான் வந்து இதில் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட எந்த எசன்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம ஏலக்காய் பவுடர் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி இதை அரைக்க ஆரம்பிங்க. ஓப்பன் உள்ள மூடி இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க, மிக்ஸி வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா அப்பப்போ மிக்ஸியை ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அரைச்சிக்கோங்க. இது அப்படியே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு தொடர்ந்து அரைச்சதுக்கப்புறம் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் இப்போ ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி நமக்கு வந்துருச்சு. மறுபடியும் நல்லா அரைக்க ஆரம்பிக்கலாம். கிட்டத்தட்ட இதை வந்து ஒரு நீங்கள் 10 நிமிஷம் அரைக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டான டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை மிக்ஸி ஓட விட்டுட்டே இருக்கும்போது லைட்டாக அந்த மூடியை திறந்து வச்சுக்கலாம். ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும், இல்லை எல்லாம் வெளியில் தெரிச்சிரும், அதனால் பார்த்துக்கோங்க. பாருங்கள் இப்போ கொஞ்சம் லிக்விடாக க்ரீம் மாதிரி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரணும். மறுபடியும் நல்லா அரைச்சிக்கலாம். மிக்ஸி சூடாகாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள் இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நமக்கு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் நமக்கு மார்ஷ்மெலோ செய்கிறதுக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பாத்திரத்தில், அதாவது அந்த பாக்ஸில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு ஒரே மாதிரியான கலர்லேயே இந்த ஒயிட் கலர்லேயே இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் அப்படியே மொத்தமாக ஊற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் லேயராக செய்கிற மாதிரி கீழே வந்து ஒயிட்டும் மேலே வந்து ரெட் கலர்லேயும் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மீதி உள்ளதில் ரெட் கலர் சேர்த்து இதையும் ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பரான ரெட் கலரும் ரெடி ஆகிட்டு. நீங்கள் வந்து ஒரு விஷயம் இதில் ஃபாலோ பண்ணுங்கள். நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஊற்றிட்டேன். அதனால் என்னாச்சு அப்படின்னா அந்த ரெட் கலர் வந்து சென்டரில் கூட கொஞ்சம் உள்ளே போன மாதிரி ஒயிட் கலரோட மிக்ஸ் ஆன மாதிரி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸ்பூனை வச்சு மேலே அப்படி கோதி மேலே ஊற்றுங்க. நீங்கள் 2 லேயராக செய்கிறதா இருந்தால் அப்போனா உங்களுக்கு பர்ஃபெக்டான அந்த 2 இதுவும் தனித்தனியாக தெரிகிற மாதிரி கிடைக்கும். இப்போ இதில் வந்து நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலேயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சுகர் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அதை மேலே நல்லா ஃபுல்லாக போட்டு விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட அது தெரியாத அளவுக்கு நல்லா மேலே தூவி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக தூவி விட்டுட்டு இப்போது நீங்கள் இதை என்ன பண்ணணும்னா ஃப்ரிட்ஜில் ஒரு 5-6 மணி நேரம் வைக்கணுங்க. ஒரு 5-6 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரீசரில் இல்லைங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இதை ஃப்ரிட்ஜில் 5-6 மணி நேரம் வச்ச பிறகு நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு 6 ஹவர் ஆயிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் நம்ம அடியிலலாம் ஆயில் அப்ளை பண்ணனால ஈஸியாக வந்துருச்சு. கண்டிப்பாக நீங்கள் அந்த பாக்ஸில் போட்டு வைக்கும்போது நீங்கள் ஸ்பூனை வச்சு எடுத்தே போடுங்க. கைட்டு எடுத்து போட்டுறாதீங்க, கையெல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிரும். பாருங்கள் இப்போ 6 மணி நேரம் கழித்து நமக்கு சூப்பரான மார்ஷ்மெலோஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பவுடர்லாம் மேலே இருக்குல்ல, அது எல்லாமே தனியாக உதிர்ந்து விழுந்துடும். நீங்கள் காய எல்லா பவுடரும் தனியாக உதிர்ந்து விழுந்துடும். அதனால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எல்லா பக்கமும் நல்லா ஃபுல்லாக படுற மாதிரி தடவிக்கோங்க. இப்போ நீங்கள் கத்தியில் கட் பண்ணும்போது கத்திக்கு மேலேயும் இந்த பவுடரை வந்து நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாத சூப்பராக நல்லா கட் பண்ண வரும். பாருங்கள் இப்போ நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்பப்போ அந்த பவுடரை வந்து மேலே ஃபுல்லாக இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. தடவி விட்டுட்டு மறுபடியும் கட் பண்ண ஆரம்பிங்க. சூப்பரான மார்ஷ்மெலோஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக ஈஸியே வீட்டில் உள்ள மிக்ஸி ஜார்லேயே பண்ணிடலாம். நமக்கு அந்த எலக்ட்ரிக் பீட்டர்லாம் தேவையே இல்லை. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு அப்படின்னு. இதை நீங்கள் வாயில் வச்சோன்னா அப்படியே கரைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். வீட்டிலே குழந்தைங்களுக்கு இந்த சூப்பரான சாக்லேட் ரெசிப்பியை செஞ்சு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனி நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் அந்த மார்ஷ்மெலோஸ். ரொம்ப ஈஸியானது தான். ஜெலட்டின் மட்டும்தான் தேவை. அது மட்டும் தான் நம்ம வீட்டில் இருக்காது. அதை நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போய் கேட்டிங்கன்னா அங்கே கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஃப்ளஃபியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது. வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போயிடும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டான சூப்பரான மார்ஷ்மெலோஸ் ரெடி ஆகிட்டு. இதை நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணணுன்னா இந்த மாதிரி இந்த சுகர் பவுடர் இருக்குல்ல, அந்த இதில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி கோட் பண்ணி விட்டுக்கோங்க. கோட் பண்ணி விட்டுட்டு ஒரு க்ளீனான ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்பப்போ எடுத்து சாப்பிட்டுக்கலாம். 1 மாதம் 2 மாதம் ஆனாலும் இது கெட்டே போகாது. சூப்பரான மார்ஷ்மெலோஸ் ரெடி ஆகிட்டு. இந்த சூப்பரான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய ஃபியூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்களை தேடி வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.